அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா துல்ஹஜுடைய பிறை பிறக்க இருக்குது. துல்ஹஜுடைய மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த மாதத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, வருஷத்துலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான நாள் அப்படின்னா என்னது அப்படின்னா அது இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் தான். இன்றைக்கி நமக்கு பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்றையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி பிறை 10 நமக்கு பக்ரீதாக இருக்கும். அது வரைக்கும் உள்ள நாட்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துலேயே சிறந்த நாட்கள். இன்னும் அல்லாஹ்க்கு ரொம்ப 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 பிடிச்சமான நாட்கள். இந்த 10 நாட்கள் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இதோட சிறப்புகள் யாருக்குமே தெரியறதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ரமலானுடைய நாட்களில் ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கதர் இரவை எதிர்பார்த்து அவ்வளோ அமல்கள் செய்கிறோம். இரவெல்லாம் முழிச்சிருக்கிறோம், நிறைய அமல்கள் இது பண்ணுறோம், நஃபிலான தொழுகைகள்லாம் தொழுகிறோம், குரான் அதிகமாக ஓதுறோம், துஆக்கள் அதிகமாக கேட்குறோம், ஜிக்ரில் அதிகமாக நம்ம ஈடுபடுறோம். இந்த மாதிரி ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நம்ம அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு எப்படி நம்ம துஆக்கள்லாம் ஈடுபட்டு அமல்களில் ஈடுபட்டோமோ அதே மாதிரி இந்த துல்ஹஜுடைய 10 நாட்களில் பகலில் நம்ம அமல்களில் ஈடுபடணும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான துஆவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு துஆவை மட்டும் நீங்கள் பிறைய அதாவது பிறை தெரிஞ்சு பிறையை பார்த்த உடனே நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே நமக்கான நல்லதை தேடித்தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை நீங்கள் 3 முறை ஓதி நம்ம துல்ஹஜ் மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துஆ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும். இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ரொம்ப பிடித்த மாதம்ங்கிறதுனால நம்ம துஆவை கொண்டு ஆரம்பிக்கணும். இன்னும் இந்த மாதத்தில் பிறை 1 இருந்து பிறை 13 வரை. ஏன் நம்ம பிறை 13 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா பிறை 9 அரஃபாவுடைய நாள், 10வது பக்ரீதாக இருக்கும். இதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவோம். அதாவது அல்லாவை பெருமைப்படுத்துறதுக்கும் ஜிக்ரு தக்பீர்னு அதிகப்படுத்துறதுக்கும் மிக முக்கியமான நாள் தான் இந்த 13 நாட்களுமே. எப்படி நம்ம ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதர் எதிர்பார்த்து அமல்கள் நம்ம ஈடுபடுவோமோ அதே மாதிரி இந்த 13 நாட்களையும் நம்ம நல்ல அமல்கள் செய்யறதுல ஈடுபடணும். இன்னும் எல்லா விதமான ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்கணும். இன்னும் இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் 9 நாளுமே நோன்பு வச்சுட்டு வந்திருக்காங்க வளமையா. அப்ப நம்மளும் இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறது நமக்கு சுன்னத்தாக இருக்கு. இந்த நாட்கள்ல முழுவதுமே நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பெருமைப்படுத்தணும், அவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா என்னன்னா அதிகமா நம்ம தக்பீர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நேர தொழுகைக்கு அப்புறமும் நம்ம தக்பீர் ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரமுமே ஓதிக்கிட்டே இருந்திருக்காங்க, எல்லா நிலையிலையுமே ஓதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த 13 நாட்கள் நமக்கு எப்படின்னா நம்ம பண்ண பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் இது ஒரு நமக்கு சான்ஸாக இருக்கும். ரமலான் முடிஞ்சும் உங்களுக்கு இன்னும் சோதனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா, இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பையும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த நாட்களை விட்டுட்டு வீணடிச்சிட்டு நீங்கள் எவ்வளோதான் தொழுது துஆ செஞ்சு கேட்டாலும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாட்களை குறிப்பிட்டு சிறப்பித்து அந்த நாட்களில் இபாதத் செய்வதை நமக்கு கடமையாக்கியும் இருந்து இன்னும் எனக்கு இது ரொம்ப பிரியமான நாள்னு அல்லாஹ் சொல்லியும் கூட அந்த நாட்களை நம்ம பொடுபோக்காக விட்டுட்டு நம்ம தேவைக்கு மட்டும் அல்லாஹ் கிட்ட போய் நின்றோம் அப்படின்னா எப்படி நம்மளோட தேவைகள் கபூலாகும்? நீங்களே யோசிங்க. இந்த 13 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் அவ்வளோ ஒரு முக்கியமான நாட்கள். இந்த நாட்களை விட்டுட்டு அல்லாஹ் என்னோட துஆக்களை கபூலே ஆக்கலை அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கோங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. இப்போ நம்ம ஒரு துஆ சொன்னோம் இல்லையா, அந்த துஆவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அந்த துஆ என்ன அப்படின்னா அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லா.
இந்த துஆவினுடைய பொருளை பாருங்க. யா அல்லாஹ், இந்த பிறையை என் மீது பாதுகாப்பு மிக்கதாகவும் ஈமான் நிறைந்ததாகவும் ஆக்குவாயாக. இன்னும் அமைதி மிக்கதாகவும் தீனுடையதாகவும் ஆக்குவாயாக. இன்னும் உன்னுடைய அருளை பெறக்கூடிய நல்ல காரியங்கள் செய்யக்கூடியதாக ஆக்குவாயாக. பிறையே, என்னுடைய இரட்சகனும் உன்னுடைய இரட்சகனும் அல்லாஹ் ஒருவனே. இதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இந்த துஆவை ஓதிட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் நமக்கு இருக்கணும். இன்னும் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கிறதுக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தீன்லையும் துன்யா ரெண்டுலேயுமே வெற்றி பெற்று தரக்கூடியதா இந்த மாதத்தை ஆக்கி தந்துரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நீங்கள் கையேந்தி துஆ கேளுங்க. மேலே சொன்ன அமல்களை எதுவுமே மறக்காமல் செஞ்சிருங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்க்கு பிடிச்ச இந்த நாட்களில் அவனோட பிரியமான அடியானாக நம்ம மாறுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.